ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி லன்ச்சுக்கு வெண்டைக்காய் பால் கறி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். சோம்பு, கடுகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு 2 தக்காளி, நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தக்காளி அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா இப்போ அது வதங்குற கேப்பில் நம்ம அறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை 1 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம குழம்புல போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது நான் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது பால் கறினால் நான் தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவும் சேர்த்துட்டு கடைசியாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கடைசியாக நம்ம சீரகத்தூள் சேர்த்தோன்னா இன்னும் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வெண்டைக்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட. ஸோ போனுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். பசங்களுக்கு நம்ம வாரத்துக்கு 1 தடவையாவது வெண்டைக்காய் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அது சைட் டிஷ்க்கு நான் கருணக்கிழங்கு வாங்கியிருந்தேன். அது உப்பு, மிளகாத்தூள், புளி எல்லாம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து தடவி வச்சுருந்தேன். அதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்பளம் வறுத்துக்கிட்டேன். அப்பளம் வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இது மசாலா ஆம்லெட்டு. இதுக்கு 2 கையளவு வெங்காயம், 1 கையளவு கொத்தமல்லி. எப்போவுமே ஆம்லெட்டு கொத்தமல்லி சேர்த்துருந்தா இன்னும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான மசாலா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்தோன்னா நம்ம மசாலா ஆம்லெட் ரெடி ஆயிரும். ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எனக்கு பச்சை மிளகா போட்டால் இன்னும் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இதுதாங்க இன்றைக்கான லன்ச் மெனு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜ் மெனு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ்.